Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்ல feather stitch type 3 எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி feather stitch type 1 type 2 எப்படி போடுறதுன்னு டீடைல்டா வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ யாராவது பார்க்கல அப்படினா இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல வந்து நான் லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம type 3 போடுறதுக்கு வீடியோல நான் காட்டுற மாதிரியே நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஒரு திலகம் ஷேப் மாதிரி டிரா பண்ணிவிட்டு அதை சுற்றி 2 லேயர் வந்து நீங்கள் வெளியில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க இதே மாதிரியேவும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த இன்னர் லேயர் வந்து ஃபஸ்ட் லேயர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லேயருக்கு உள் பக்கமாக இன்னொரு லேயர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து போடுற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதை வந்து நீங்கள் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் லேயர் வந்து நம்பர் 1 அண்ட் தேர்ட் லேயர் வந்து நம்பர் 2, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 4th லேயர் நம்பர் 3 அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 டைப் போடுறப்பவும் இதுக்கான ஃபார்முலா மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 0 2 3 1 0 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போவுமே நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக நீங்கள் சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு 0ல் இருந்து நீங்கள் வழக்கமாக எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அதை டேரெக்டாக நம்பர் 2 லேயர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா 3 லேயர் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பேக்கில் நம்பர் 1 லேயரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 0 லேயரில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா 2 3 அகெயின் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு 1 0 இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 டைப் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நம்பர் 0 நம்பர் 1ல் போடுற ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் இன்னொரு சைடு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபெதர் ஸ்டிச் டைப் 3 ஸ்டிச் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு இயரிங் மாடலில் எங்கேயாவது போடணும் அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜுவல்லரி டைப்பில் இயரிங் டைப்பில் போடணும் அப்படின்றப்ப இந்த பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ மோஸ்ட்டாக நிறைய இடங்களில் கிராண்டான ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்டிச்சை வந்து முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் தான் நான் சொல்லுவேன். த்ரெட் ஒர்க்கில் வந்து நம்ம நல்ல கிராண்ட் ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒர்க் இதெல்லாம் ஸ்டிச்சஸ் இதெல்லாம், அதாவது ஃபெதர் ஸ்டிச் டைப் 1 டைப் 2 டைப் 3 இந்த 3மே வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்து நல்ல கிராண்டான லுக் வந்து நம்ம காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டிச்சஸ்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அந்த சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்ணாட் போட்டிங்கன்னா தான் அது வந்து அது என்ன சொல்கிறது, நூல் வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா நிற்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம போடுறதுக்கு 0லேருந்து எப்பவும் போல் நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்பர் 2ல் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா நம்பர் 3ல் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே பேக்வேர்டில் கொண்டு வந்து நம்பர் 1ல் ஒரு ஸ்டிச், 0ல் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் 0லேருந்து 2ல் ஒரு ஸ்டிச், 3ல் ஒரு ஸ்டிச். ஓகே, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து 1ல் ஒரு ஸ்டிச், 0ல் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த சைடில் வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நம்ம கொடுத்து பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் கூட நல்லா அழகாக தெரியும். நம்ம அந்த சைடில் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை விட ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி அந்த லாஸ்ட் லேயரில் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல என்ன மாதிரியான ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே அந்தந்த இடத்த பொறுத்து தான், நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து தான். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்பேஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு சைடு முடிச்சதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சென்டரில் வந்து க்ளூ போட்டு ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி இருக்கக்கூடிய கேப் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நார்மலாக நம்ம எப்பவும் போடக்கூடிய செயின் ஸ்டிச் போட்டு அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.